இன்றைய தேவனுடைய தியான வார்த்தைகளை பார்ப்போம். இது பாவம் மன்னிப்பை குறித்து. பாவம் மன்னிப்பா யாருக்கு? பாவம் செய்தவர்களுக்குத்தானே. நான் என்ன பாவியா? ஏன் பாவம் செய்தேன் என்று கேட்பவர்கள் ஏராளம். பாவமாவது மன்னிப்பாவது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர்களுக்கு வேறு வேலை கிடையாது என்று சொல்லுகிறவர் அநேகம். அந்த பாவ மன்னிப்பை பெற்று மனச்சாந்தி அடையும்படியாக தானே இத்தனை பாடுகள். எவ்வளவு கோவில்களுக்கு சென்றேன், எவ்வளவு தான தர்மங்களை எல்லாம் செய்தேன் என்று எண்ணுபவர்கள் சிலர். என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டா? எப்பேற்பட்ட பாவங்களையெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இந்த துன்மார்க்கனுக்கும் அப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் கிடைக்குமா என்று மனதில் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் உண்டு. யார் நினைத்த போதிலும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பை பெற வேண்டும். பாவம் மன்னிப்பை அளிக்கக்கூடியவர் யார்? அதை நாம் எப்படி அடைவது என்று சற்று கவனித்து பார்ப்போம். இயேசுவின் நாமத்தில் இது பகுதி 1.